ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வெண்ணிலா விலாக்ஸ். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சங்கரா மீன் குழம்பு தான். சங்கரா மீன் வாங்கி நல்லா கழுவியாச்சு. அதுக்கப்புறம் சின்ன உள்ளி தக்காளி, சின்ன உள்ளியை தோல் எடுத்துகிட்டு தக்காளியும் கட் பண்ணி வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் கொஞ்சம் மீன் குழம்புக்கு போடுவேன், நீங்கள் போடுவீங்களான்றது தெரில. அப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெந்தயம் போட்டு கருவேப்பிலை போட்டாச்சு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கிட்டு இருக்கும்போதே நம்ம கொஞ்சம் கல்லுப்பு, மஞ்சத்தூள் போட்டு கிளறி விட்டோம்னா நல்லா அது தக்காளியெலாம் நல்லா மசியும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வதங்கிட்டுருக்கு. சைட்லேயே சாப்பாடும் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் போட்டு புளி தண்ணி ஊற்றி நல்லா குழம்பு கொதிச்சிட்ருக்கு. கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அந்த சமயத்தில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீன் போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷலுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். என்ன சண்டே ஸ்பெஷல்ன்றதை நானும் தெரிஞ்சுக்கிறேன். எல்லா மீன் போட்டாச்சு. போட்டு முடித்ததுக்கப்புறம் லைட்டாக, ரொம்பவும் கிண்டாமல் லைட்டாக கிண்டி விட்டால் போதும், இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆயிடுச்சு. அது போக அதே சங்கரா மீன்லேயே நாங்கள் பாதி குழம்புக்கும் பாதி ஃப்ரைக்கும் எடுத்து வச்சுருந்தோம். ஆனால் மீனுமே இன்னைக்கு கொஞ்சம் நல்லா கெட்டியாக நல்லா இருந்தது. சில டைம் மீன் ஒரு மாதிரி அடிப்பட்ட மாதிரி இருக்கும், பட் அப்படிலாம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரே மழை காற்றுமா இருந்தது. கிளைமேட் ரொம்ப ஜில்னஸாக சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். Okay guys, thank you for watching.